நம்மளும் எஃபர்ட் போடணும். எல்லாமே ஆண்டவர் பண்ணிடுவாருன்னா எதுக்கு ஆண்டவருக்கு மனுஷங்க வேணும்? ஒரு பக்கத்துல வந்து இந்த மாதிரி பயங்கரமா ஜோயல் அண்ணா மாதிரி, ஐசக் அண்ணா மாதிரி, பெனி அண்ணா, அதுக்கப்புறம் ராஜ் பிரகாஷ் பால், இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா வந்து எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணணும், எக்ஸலண்டா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் இருக்கணும்னு யோசித்து பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப தனாவட்டு சில பேருக்கு ஒர்க் பிளேஸ்ல அந்த மாதிரி மீடியாக்கரா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வருமா? ஏன்? ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். காசு அப்பதான் கொடுப்பாங்க. அப்போ ஒர்க் இம்பார்ட்டன்ட்னு டீட்டெயில பார்த்து ஒரு விஷயமும் வந்து கரெக்டா இருக்கா பார்த்து பண்ணுவோம். ஒர்க் பிளேஸ்ல அந்த லெவல்ல வேலை செய்யறவங்க சர்ச்ல வந்து ஏதாவது ஒரு விஷயமோ ஒரு சின்ன வேலை பண்ணா சர்ச்சுக்கு தானே லெத்தார்ஜிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். எப்போ நம்ம இன்டென்ட் ஃபுல்லா வந்து ஒரு பர்பஸ் ஃபுல்லா இல்ல இது பண்ணணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் யோசித்து பண்ணாதான் அந்த பர்பஸ் ஃபுல்லா வரும். இதெல்லாம் பண்ணாதான் சபை வளருமா நீ யோசிக்குவாங்க. நம்மளும் எஃபர்ட் போடணும். எல்லாமே ஆண்டவர் பண்ணிடுவாருன்னா எதுக்கு ஆண்டவருக்கு மனுஷங்க வேணும்? மோசே இல்லாமே அவர் அந்த 10 பிளேகையும் அனுப்பிச்சு இஸ்ரேல் ஜனங்களை கூட்டார முடியும்ல. அவரே வந்து ஆவி மாதிரி ஏதாவது ஒரு ஏஞ்சல் ஏதோ அனுப்பி ஏன் மோசே யூஸ் பண்றாருன்னா இட்ஸ் a relationship that we have with God.